வணக்கம். துவரம் பருப்பு இங்கே வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட வந்து சௌசௌ, கேரட், பொட்டேட்டோ, அப்புறம் வந்து இது வெண்பூசணி 2 பீஸு, அது கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டிருக்கேன். இதை வந்து குக்கரில் துவரம் பருப்பு வந்து வெந்துடுச்சு. ஸோ வெஜிடபிள் வந்து வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸு 2 விசில்ஸ் வச்சு எடுக்கணும். இதோட தக்காளி, தேவையான அளவு தண்ணீர், அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இப்போ 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இங்கே வந்து நல்லா இது காய் எல்லாமே வந்துடுச்சு. இதில் வந்து காய்கறிகள் நம்ம இஷ்டம்தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து டெம்பரிங், கடுகு, கியூமன் சீட்ஸ் மட்டுமே நான் போட்டிருக்கேன். இதோட வந்து நம்ம கறி லீவ்ஸ் அண்டு கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடைசியில் சாம்பார் கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கடுகு, இந்த சீரகம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதாவது வெடிக்க விடணும். இப்போ அந்த வெந்த காய்கறிகள், பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கான உப்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ மசாலா பொடி நான் அங்கே போட மறந்துட்டேன். இப்போ இந்த கொஞ்சம் புளி தண்ணி ஊற்ற போகிறேன். அதோட முருங்கை பொடி என்கிட்ட இருந்தது, அதுவும் சாம்பார் பொடியும் கலந்து இதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணீர் கூட சேர்த்துட்டு, உப்பு வந்து இன்னும் தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டால் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இதோட வந்து சிறிது வெல்லம் நம்ம சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் வந்து கொஞ்சம் மிளகு அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இது சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ கறி லீவ்ஸ் அண்டு கொத்தமல்லி தலை வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா இன்னுமே சாம்பாருக்கு வந்து ஒரு சுவையை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். அதாவது நல்ல கொதி வந்தோடனே ஒரு 5-6 மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ அது வந்து சேர்த்து நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இதோடு மட்டும் இல்லாமல் மிளகு இப்போ நான் சேர்த்துருக்கேன், ஆல்சோ கீ சேர்த்துட்டேன். ஓகே, இங்கே வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது ஃப்ரிட்ஜில் கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பெரும்பாலும் அந்த உளுத்தம்பருப்பு நான் அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து சிறிது உளுத்தம்பருப்பு வந்து இந்த ஜிஞ்சர் இதெல்லாமே மசிகிறதுக்காக பேலன்ஸ் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து ஜிஞ்சர் பீசஸ் அண்டு கியூமன் சீட், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அண்டு அந்த மீதமுள்ள உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இதோடு வந்து கறி லீவ்ஸ் அண்டு தனியா கொரியண்டர் லீவ்ஸு, கொஞ்சம் வந்து மிளகு,
கொஞ்சம் பொடி, அதாவது 1 2 தட்டி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அண்ட் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து நான் எண்ணெய் வடிகட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா எண்ணெய் வந்து வடிகட்டுறதுக்கு நல்லா வருது. ஸோ அது அந்த டபுள் லேயர் மெட்டல் வடிகட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது எண்ணெய் வடிகட்டுறதுக்கு. இப்போ வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா ஒரு வாழை இலை இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக்கு அதில் தண்ணியோ எண்ணெயோ ஏதோ ஒன்று, வந்து தண்ணி இஸ் த பெஸ்ட்டு, எண்ணெய் தேவையில்லை. அது மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி வடைகளாக போட்டு எடுக்கலாம். பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தொட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்டாக இதில் வந்து ஹோல் போட்டுட்டு எண்ணெயில் போடணும். அது மாதிரி அதாவது மிக்சியில் தான் இது அரைச்சிருக்கு. நல்ல பட்டர் மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். நம்ம மாவு வந்து எப்படி அரைக்கிறோங்கிறது தான் அந்த வடையோட இது வந்து குவாலிட்டி. அதாவது வடை வந்து எண்ணெய் இழுக்காமல் நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சைஸாகவும் நல்ல ஒரு ரவுண்டான சைஸ்லேயும் வரும். அண்டு எண்ணெய் இழுக்காமையும் இருக்கும். ஸோ வந்து நம்ம மாவு அரைக்கும்போது நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைக்கணும். இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இது சாம்பாரில் ஆகட்டும், அதாவது நான் வெண்பூசணி போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து அந்த கல்யாணம் இப்போ மஞ்சள் பூசணி இருந்ததுன்னா அது ஒரு சின்ன பீஸ் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. வெங்காயம் சேர்க்குறவங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து வெங்காயம் பூண்டு இல்லாத சாம்பார் இது. அண்டு ஸோ இப்போ சாம்பார் வடை பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலில் வந்து மற்ற வீடியோக்களும் மற்ற ரெசிபிகளும் இருக்கிறது. சேனல் போயிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.